அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அந்த சட்டத்தின் கீழே 25% இடஒதுக்கீட்டுல தனியார் பள்ளிகள்ல ஏழை எளிய மாணவர்கள் சேர்க்கக்கூடிய அந்த சட்டம் என்பது இந்திய மாணவர் சங்கம் தொடர் போராட்டத்தில் கிடைத்த அந்த வெற்றி தான். அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை இன்றைக்கு நீர்த்து போகும் அளவிற்கு ஒன்றிய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி இணைந்து தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை இந்திய மாணவர் சங்கம் கண்டித்துதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முதல் கட்டமாக எங்களது போராட்டம் என்பது முற்றுகை போராட்டமாக அறிவித்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒன்றிய அரசாங்கம் பிஎம்சி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் நாங்கள் ஒட்டுமொத்த நிதியை தருவோம் என்று சொல்லி 2154 கோடி ரூபாய் பணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த நிதியோடு சேர்ந்துதான் ஆர்டிக்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு நிதியை நிறுத்தி வைக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு பணம் தரலன்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டிட்டு தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டுல கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டி 25% பல ஸ்கூல்ல இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இன்னைக்கு மாணவர்கள் சேர்க்கை என்பது நடத்தப்படல. குறிப்பா இந்த ஆண்டுல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா மிக மிக சொப்பன எண்ணிக்கையில தான், குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கு. இன்ன வரைக்கும் எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்கிறத கூட இன்னைக்கு வெளியிடப்படல. அப்ப தனியார் மையத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு துணை போகுதுங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம். குறிப்பா 2 வருஷமா ஒன்றிய அரசு பணம் தரல. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, அடுத்த வருஷம் தரணும். அதுக்கு முதற்கட்டமாகவே அதற்கான நிதியை சேகரிப்பதற்கு பள்ளிக்கல்வி துறையில அந்த நிதி எப்படி சேர்க்கலாங்கிறத முன்னெச்சரிக்கையா அவங்க பணத்தை சேர்த்து வச்சிருக்கணும், ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கணும். ஆனா இந்த கல்வியாண்டுல அவங்க நிதி தரல, அதனால நாங்களும் தரலன்னு சொல்லிட்டு கைய விரிச்சா தனியார் பள்ளிகள் யாரும் சேர்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட தனியார் பள்ளிகள்ல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தனியார் பள்ளிகள் லாப வெறியில கொளுத்து நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட 25% மாணவர்களை சேருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்னத்துக்கு, அவங்களுக்கு என்ன சிரமம்? தமிழ்நாடு அரசு நினைச்சா இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல நீங்க 25% சேர்க்கை நீங்க சேருங்க. கடந்த 2 வருஷத்துல நாங்க நிதி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு முழு தொகையை கொடுத்திருந்தாலும் இந்த ஆண்டுக்கு நாங்க பிறகு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காவது தனியார் பள்ளிகளோட பேசி இன்னைக்கு 25% சேர்க்கையை அவங்க நடத்திருக்கலாம். ஆனா தமிழ்நாடு அரசு மெத்தன போக்கா மௌனம் காத்திருக்கு. யாருக்கு ஆதரவானா இங்க உள்ள தனியார் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த திராவிட முன்னேற்ற அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஒருபுறம் அரசு பள்ளிகள்ல தரத்தை உயர்த்துறதுக்காக அரசு நிறைய முயற்சிகள் இருக்குது. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு இணையா இன்னைக்கு அரசு பள்ளிகளை நாங்க முன்னேற்றுவோம், அரசு பள்ளிகள்ல ஆங்கில வழி பாடத்திட்டத்தை நாங்க கொண்டு வரோம்னு சொல்றாங்க. எத்தனை ஆங்கில வழி பாடத்திட்டத்திற்கு ஆசிரியர்கள் நியமிச்சிருக்காங்க? இதுவரைக்கும் இன்னைக்கு தென் மாவட்டங்களா இருக்கலாம், மலை கிராமங்களா இருக்கலாம், பல மாவட்டங்கள்ல ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கு. அப்ப ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு எந்த ஒரு அக்கறையும் செலுத்தல. தனியார் மையத்திற்கு ஆதரவாக தான் இது செயல்படுது. அதே போல தனியார் பள்ளிகளுக்கு கட்டண கொள்ளை என்பது இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தனியார் நிறுவனம் என்பது கட்டண கொள்ளையில அதிகமா ஈடுபடுறாங்க. அப்ப அதிகமா கட்டணம் வசூலிக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எல்லா சிஓ ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணா எந்த பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இதுவரைக்கும் கட்டண நிர்ணய குழு, தனியார் பள்ளிகள்ல அதிகமா கட்டணம் வசூலிக்கிறாங்களே அதெல்லாம் சரி செய்வதற்கு கட்டண நிர்ணய குழு ஒரு தலைமையில ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். இன்ன வரைக்கும் அந்த குழு இந்த ஆண்டுக்கான அறிவிப்பு அறிவிச்சிருக்கா? இஷ்டத்துக்கு தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஒரு தனியார் பள்ளிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்களா? இல்லையே. அரசு அங்கீகாரம் இல்லாத பல தனியார் பள்ளிகள் செயல்பட்டு இருக்கு. அதனுடைய விளைவுதான் மதுரையில, அதே போல தேனியில மாணவர்கள் தொடர்ச்சியா இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் எல்லாம் லாப வெறிக்காக செயல்படுது. இப்ப தனியார் பள்ளிகளை ஆய்வு செய்வதற்கு இந்த தமிழ்நாடு அரசு ரொம்ப மெத்தன போக்கா இருக்கு. ஆகவே அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஆய்வு செய்யணும்.
அரசு அங்கீகாரமின்றி செயல்படும் அனைத்து தனியார் பள்ளிகளை இழுத்து மூடணும், அரசுடைமை ஆக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. பிரதான கோரிக்கை என்னன்னா, தனியார் பள்ளிகளில் நடக்கும் குளறுபடிகள், குறிப்பா அதிகமாக கட்டண வசூலிப்பு செய்த தடுத்து நிறுத்தணும், தமிழ்நாடு அரசு உரிய முறையில் தடுத்து நிறுத்தணுங்கிறத இந்திய மாணவர் சங்கம் கோரிக்கையை வச்சு முதல் கட்டமா முற்றுகை போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் தலைமையில நாங்க நடத்துறோம். Come on.